பொய்யான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே. 6 அடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம். Dhira 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 na dim da na dhira 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 na dim da na dhira 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 na dim da na dhira 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 na dim da na dhira na dim da na dhira na dim da na ba 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 re re da dhira na dim da na dhira na dim da na dhira na dim da na ba 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 re re da ba 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 re re da re da ni bani 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 da re da ni zani bani ba 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 re re da re da ni zani bani 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 da re da ni zani bani ba 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 zani கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா. விஸ்வரூபம் 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 இதுதான் கணபதி அக்ரஹாரம். அதுதான் பிரசித்தி பெற்ற மகா கணபதி கோயில். இதுக்கு மூல காரணம் ராமசாமி வாத்தியாருங்கிறவர். அவர் தான் இந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு இது உலக பிரசித்தியான கோயில். வா, அக்ரஹாரத்துக்குள்ளே போகலாம். சரி வாங்கோ. நான் இந்த அக்ரஹாரத்துக்கு வந்து பல மாதங்கள் ஆகிடுத்து. வர வேண்டிய கட்டாயம் அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோயேன். இப்போ நீ வந்திருக்க, அதால் வர வேண்டிய சந்தர்ப்பம். இந்த வீடெல்லாம் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? அது இருக்கும் பல வருஷங்கள். ஆனா பல வீடுகளை இப்போ புதுப்பிச்சுட்டு இருக்கா. வெளிநாடுன்னு போயிருப்பா இல்லையா? ஆமா, இப்போ இருக்கிறதே 8-10 குடும்பங்கள் தான் இங்க. அதுல சாலாட்சி பாட்டியும் ஒண்ணு. நீங்க சொல்றது என்னவோ வாஸ்தவம் தான். எப்பவும் நான் வாஸ்தவம் தான் சொல்றேன். அக்ரஹாரங்களும் இப்படி தான் இருக்கு போல இருக்கு. சரியா சொன்ன சார். நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் சார். வேக வேகமா எங்க போறேன்? என்னது இது? என்ன சார் திண்ணையில் வந்து உட்காந்துட்டேன்? உங்களை தான் வெத்தலை பாக்கு பெட்டியை வேற திறக்கிறேன். பழக்கமா விட முடியல. அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். யாருன்னு கேளு. உங்கள் ருக்குப்பாட்டி இதே கணபதி அக்ரஹாரத்தில் தான் இங்கே தான் இருக்கலா இருந்தா ஒரு காலத்தில். நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு வெத்தலை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெத்தலை பார்க்க விட முடியல சார். என்னுடைய அவசரம் உங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஆனால் ஒன்றுமா, உன்னை பார்த்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அவ்வளோ மெனக்கிடுறேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து உங்கள் கொள்ளுப்பாட்டி தானே. கொள்ளுப்பாட்டியை தேடுறேன்னா ப்ராப்பர்ட்டி மேட்டரா, டிஸ்பியூட்டா, இல்லை லிட்டிகேஷனா? இல்லை சார், பூர்வீக மேட்டர். அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா, அது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். அதுவும் தவிர என்னோட அப்பா சொன்னான், அவருடைய கொள்ளு தாத்தா சோமசேகர கணபாடிகளோட 5வது தலைமுறை மறுபடியும் ஒன்று சேரும் அப்படின்னு. அந்த 5வது தலைமுறையில் நானும் ஒருத்தி. அந்த 5வது தலைமுறையை சேர்ந்த மற்றவாள்லாம் யாரெல்லாம் இருக்கா, எங்கெல்லாம் இருக்கான்னு எந்த விவரமும் தெரியாது. ஆனால் அவளை கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. ஆக்சுவலாக ரீசண்டாக எனக்கு ஒரு சில விஷுவல்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நேற்று கூட சொப்பனத்தில் சில விவரிக்க முடியாத காட்சிகள். ஏன் அந்த மாதிரி தெரியறது? அதில் வரவா யாரு? அது என்ன மாடு? எதுவுமே புரியல. ஆனால் அதில் ஏதோ ஒரு காரணம் காரியம் இருக்குன்னு புரியறது. அது சரி,
ருக்கு பாட்டி இதே அக்ரஹாரத்துல தான் இருந்தாலாமா? விசாரிச்சதுல அப்படித்தான் சொன்னா. வா உள்ள போய் கேட்கலாம். कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुर செருப்பு எங்கே விட்டுரு. மாமா மாமா மாமி 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 வாமா. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம். இங்க மாமா எல்லாம் கிடையாது, மாமி மட்டும் தான். நீங்க யாரு? நான் விஸ்வநாதன், இவா கௌரி. விஸ்வநாதன், கௌரியா? இதுக்கு முன்னாடி இந்த அக்ரஹாரத்துல நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் கௌரி, ஆஸ்திரேலியாலேருந்து வரேன். ஆஸ்திரேலியா டு அக்ரஹாரம். ஓ அப்படியா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க யாரை பார்க்கணும்? இங்க ருக்கு பாட்டின்னு. ருக்கு பாட்டின்னு யாரும் இல்லையே, சாலாட்சி பாட்டின்னு. அதேதான், அவதான் சாலாட்சி பாட்டியை தான் பார்க்க நீங்க வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ருக்கு பாட்டின்னா சொன்னேன். சாலாட்சி பாட்டின்னு தான் சொல்ல வந்தா வாயில ருக்கு பாட்டின்னு வந்துடுது. அது யார் ருக்கு பாட்டி? அவ என்னோட கொள்ளு பாட்டி மாதிரி. அதாவது என்னோட எள்ளு தாத்தா சோமசேகர கணபாடிகளோட மாட்டு பொண்ணு. நீங்க என்ன சொல்றீள்? எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அது யாரு கணபாடிகள்? அவ மாட்டு பொண்ணு. அதெல்லாம் விவரமா அப்புறம் சொல்றோம். சாலாட்சி பாட்டி இங்கதான் இருக்காளா? அவ இங்கதான் இருக்கா. ஏன் கேக்குறேள்? அவளை தான் பார்க்க வந்திருக்கோம். அவள எதுக்கு? ஆ, நீங்க அவளுக்கு என்ன வேணும்? அவ எனக்கு எள்ளு பாட்டி. ஏன் இவ்வளவு விவரம் கேக்குறேள்? அது வந்து உங்க சாலாட்சி பாட்டிக்கு எங்க ருக்கு பாட்டியை பத்தி சில விவரங்கள் தெரியுமா? அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ஆனா பாட்டி படுத்த படுக்கையா இருக்கா, யாரையும் பார்த்து பேசுற நிலைமையில இல்ல. ரொம்ப க்ஷீணிச்சு போயிருக்கா. வயசு 102 ஆறுது. அப்பப்ப கண்ணை சொந்துடுவா. அதனால நீங்க அவளை பார்க்க முடியாது. பார்த்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வந்தவொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க பார்க்க ரொம்ப லட்சணமாவே இருக்கு. நீங்க என்ன ஏகத்துக்கு புகழறேள். நான் எப்பவுமே உண்மையைத்தான் சொல்லுவேன். நான் காஃபி கொண்டு வரட்டுமா? முதல்ல உட்காருங்க. சரி, பாட்டி உள்ளதா இருக்காளா? ஆமா, பாட்டி இங்க தனியா இருக்கா. நான் பக்கத்தான், அப்பப்போ வந்து பாத்துட்டு போவேன். உங்க எள்ளு பாட்டியை பார்த்து நான் பேசலாமா? சரி தெரிங்கோ, பாட்டி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஆமா, பாட்டி கேட்டா என்னன்னு சொல்லட்டும்? ஸ்ரீகண்டபுரம் பாலூர் அக்ரகாரத்தை சேர்ந்த ருக்கு பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? அப்படியா? சரி. பாட்டி 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 பாட்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்கா. யாரு? பாலூர்ல இருந்து வந்திருக்கா. யாரோ ருக்கு பாட்டியா. அவளை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா பாட்டி? ருக்கு பாட்டியா? எந்த ருக்கு பாட்டி? எங்க இருந்து வந்திருக்காளா? அவள்கிட்ட ருக்கு பாட்டியை பத்தி தெரியுமான்னு கேளுங்கோ. அவ பல வருஷங்களுக்கு முன்னாடி பாலூர் அக்ரஹாரத்துல இருந்திருக்கா. பாலூர் அக்ரஹாரமா? எந்த வருஷம்? தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, வந்த வாழ்ட்ட கொஞ்சம் விவரம் கேளு. என்னது பாட்டி? எந்த வருஷம்னு கேளு. சரி சரி. 1934 இல்ல 35 இருக்கும். 1934 35. 34 35 பாட்டி, ருக்கு நான் சொல்றது காதுல விழறதா? பாட்டி பாட்டி, தூங்கிட்டியா? என்னாச்சு? பாட்டி பேசிட்டே இருந்தா, அப்படியே அசந்து தூங்கிட்டா. ஓ அப்படியா? பரவாயில்ல, இந்த அளவுக்கு விவரம் சொன்னதே ரொம்ப சந்தோஷம். எழுந்ததும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டு வைங்கோ. அவசியம் கேட்டு சொல்றேன். அப்ப நாங்க வரோம். வாங்க போலாமா? போலாம். வரேன் மம்மி. ரொம்ப சந்தோஷம். சரி.
இப்படி வந்து உட்காருங்க. உங்களை தான். என்ன யோஜனை? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. அது எனக்கு என்னலாமோ நினைவு வர்றது. கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது எல்லாம். வெங்கட மாமா, செம்பருத்தி பறிச்சுன்னு வரதுக்கு இவனுக்கு என்ன ஒரு மாமாங்க தேவையான உங்க அப்பா சிம்ம கர்ஜன இருக்க. என்ன பயந்துட்டேலா? நான் சும்மா தான் சொன்னேன். என்ன ருப்பினி, இப்ப பாரு இந்த மாதிரி எதையாவது சொல்லி என்ன பயமுறுத்திட்டே இருக்க. நீங்க பயப்படுறத பார்த்தா நீக்கு சிரிப்பா வருது. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு சித்தப்பிரமையா? நீங்க அதை நம்புறீங்களா? ருக்கு, உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க என்னோட ஆத்துக்காரர். உங்களுக்கு என்ன தோன்றதோ கேட்கலாம். பால் எடுத்துக்கிறீங்களா? இப்போ வேண்டாம். அது ஏன் எல்லாரும் என்ன ஒரு வெகுளி, அப்பாவி அப்படின்னுலாம் சொல்கிறா. பல சமயம் என்னை கேலியும் பண்ணுறா. சட்டி சாத்த வெட்டி வெட்டி சாப்பிடுவேன். இப்ப சுண்டக்காவா உருட்டி வைக்கிற. வெக்கப்படுறியா? ஐயோ வெக்கப்படுறாங்க. சாத்த குழைக்காத, நன்னா சாப்பிடு. தெம்பு ஒண்ணுமோ. அதானே புஷ்டிக்கு பச்சையில தரேன், கடிச்சு தின்னு நன்னா வின்னு இருப்ப. சீக்கிரம் வாயே, சீக்கிரம். என்ன வாயே, நம்ம வெங்கடுக்கு வெக்க வந்துடுது. வெக்க வந்துட்டா? வெங்கடு இங்க பாரு. ஆமா வெக்கப்படுறான். ஏண்டா, அப்பா திட்டினா ரோஷம் வராது, பாராட்டினா சிரிப்பும் வராது. என்ன செஞ்சாலும் தெய்வமே தேமேன்னு இருப்ப. இப்ப திடீர்னு எனக்கு எங்க வந்தது வெக்கமோ நானுமோ? குழந்தை பெரியவன் ஆயிட்டான், பொறுப்பு வந்துட்டு. ஜவ்வாது வாங்குற பொறுப்பு. நான் நேத்திக்கே பார்த்தேன். ருக்கு கொல்ல பக்கமா போனா, ஐயா கிணத்துல இருந்து ஜலத்தை மொண்டு கிணத்துடல வச்சுட்டு போறார். என்னடா அதுக்குள்ள ஆம்படி ஆளுக்கு ஒத்தாசை செய்ய ஆரம்பிச்சுட்டியா? ஏன்னா நீங்க அப்படி நடந்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களை யாரும் கேலியோ கிண்டலோ பண்ண மாட்டா. அதுக்கு இந்த ருக்கும் அனுமதிக்க மாட்டா. எல்லாரும் உங்களை மதிக்கிற மாதிரி மாத்த போறா. உன்னால அது பண்ண முடியுமா? அதுக்கு தானே உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். பரிபூர்ணமா மாத்தி காட்டுறேன். ஒரு புது மனுஷரா புது பொலிவோட பவனி வரப்போறேன். ருக்கு, எனக்கும் அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பா மாதிரி அதிகாரமா இருக்கணும். முடியுமா? முடியும்னு நினைச்சா மலையை கூட தூக்க முடியும். முடியாதுன்னு நினைச்சா கடுக கூட நகர்த்தி வைக்க முடியாது. அடுத்த சோமசேகர கணபாடிகளா உங்களை நான் மாத்தி காட்டுறேன்.
எங்க எல்லாரும்? அது வந்து வெங்கட்டு கணபாடிகள், வெங்கட்ராம கணபாடிகள். இனிமே அப்படிதான் கூப்பிடணும், புரிஞ்சதா? வளவலன்னு பேசின்னு இருக்காத. உன்னோட தகுடு தத்தெல்லாம் இங்கே செல்லாது. நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். நினச்சி பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி செய்யணும். செய்வேளா? நீ சொல்லி நான் பண்ணாம இருப்பேனா? முதலாவது, இந்த ஆத்துல யாருக்கும் எடுப்படி வேலை செய்யக்கூடாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் கவனமா உன்னிப்பா கேட்டுக்கோங்க. என்ன புரிஞ்சதா? யாராவது ஏதாவது வேலை சொன்னா நான் எடுபடி இல்ல, இந்த ஆத்துல வேலைக்காரன் இல்லைன்னு தைரியமா முகத்தை பார்த்து சொல்லணும். சொல்வேளா? எங்க சொல்லுங்கோ பாப்போம். நான் வேலைக்காரன் இல்ல, எடுபடி இல்ல. சரி, அப்பா ஏதாவது வேலை சொன்னா அவர்கிட்டயும் இதையே சொல்லணுமா? முக்கியமா அவர்கிட்ட தான் இதை சொல்லணும். உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. என்ன அப்படி சொல்லிட்ட? அப்பாவை பத்தி எனக்கு நன்னா தெரியும். வேத வித்து, வேத சிரோன்மணி, 18 அக்ரஹாரமே போற்றி கொண்டாடக்கூடிய மகுன்னதமானவர். அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச முகம். அந்த மகா உன்னதமான முகத்துக்கு பின்னாடி ஒரு குரூரமான முகம் ஒளிஞ்சின்னு இருக்கு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. எல்லாருக்கும் ஒரு முகம் தானே இருக்கும். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பொதுவா வெளி உலகத்துக்கு உத்தமரா குணசீலனா தெரிவார். ஆனா உள் மனசு முழுக்க விகாரங்கள் வியாபிச்சிருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த தப்பு செய்யாத என்னோட அப்பா ஊர் உலகத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டு அவர் உயிரையே போக்கிக்கிற அளவுக்கு காரணகர்த்தாவா இருந்தார். எந்த பாவமும் செய்யாத அவர் அந்த குளத்துக்குள்ள இறங்கி மூச்சு திணறி எப்படியெல்லாம் துடிச்சிருப்பார், தவிச்சிருப்பார். அவர் அவர் உயிரையே போக்கின்றிருப்பார். ருக்கு, 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 நீ அழாத ருக்கு, அழாத. ருக்கு, அழாத ருக்கு, அழாத.
நீங்களும் கண் கலங்காதீங்க. அப்பாவை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. இப்போ புரிஞ்சுதா உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு? அவரை என் அப்பான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க அப்பா ஊர் முன்னாடி அவமானப்பட்டார். எங்க அப்பா நம்பாத்துல இருக்கிறவங்க முன்னாடி தலகுனிய போறார். அதை நடத்தி காட்ட போறது ருக்குவோட ஆத்துக்காரர் வெங்கட்ராமன்கிற வெங்கடு.